ஆனா இந்த தடவை நான் சொல்றதெல்லாம் நீங்க நம்பிதான் ஆகணும். இவன் ஒரு நோக்கத்தோட தான் நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கான். நம்ம எல்லாரையும் அழிக்க வந்திருக்கான். இந்த மெசேஜஸ் எல்லாம் இவன் வைஷாலி அக்காவுக்கு அனுப்பியிருக்கான். என்ன? அதுக்கு வைஷாலி அக்காவும் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அடக்கடவுளே, இது கனவா? என்ன கொடூரமான கனவுடா இது. ஆனா நீங்க என் கூட வீட்டுக்கு வரணும். நித்யா, அதெல்லாம் எனக்கு தெரியாது மாமா. இல்ல நித்யா, நான் பிடிவாதக்காரின்னு உங்களுக்கு தெரியும் இல்ல? உங்களுக்கு தெரியும் தானே மாமா? இனிமே உனக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியாத. நீ அத கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்ட நித்யா. கோவில்ல நான் நித்யாவை பார்த்தேன்னா அவதான் என்கிட்ட நீங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னா. என்னால அதை மறுக்க முடியல. அவ பிடிவாதம் பிடிச்சாளா? இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, நித்யாவோட மனநிலைமை ஆரோக்கியமா தான் இருக்கு. நீ நம்ம கடையோட ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல இருந்து 5 லட்சம் ரூபாய் பணம் எடுத்திருக்க. அதுவும் என்கிட்ட சொல்லாம. இது பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரிஷி. இதுல 5 லட்சம் ரூபாய் பணம் எடுத்திருக்காங்கன்னு தெளிவா போட்டிருக்கு. உன் மொபைலோட எல்லா போன் ரெக்கார்ட்ஸும் என்கிட்ட இருக்கு. அப்பா இதை பாருங்க. இவன் 20 தடவை வைஷாலிக்கு போன் பண்ணிருக்கா. அதுக்கான ரெக்கார்ட்ஸ் இதுல இருக்கு. அம்மா, எனக்கு முடிவு பண்ணிடுங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு இவன் இங்க இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். இன்னும் நீ தூங்கலையா? எத்தனை மாசத்துக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கேன். படுத்த உடனே தூக்கம் வந்துருமா என்ன? இவ்வளவு சீக்கிரம் நான் உங்களை எல்லாம் பார்ப்பேன்னு சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. நான் எந்த தப்புமே பண்ணலன்னு இந்த வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் நிரூபிக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் நித்யா என்கிட்ட கோவில்ல நீங்க வீட்டுக்கு வாங்க மாமான்னு சொல்லும் போது என்னால அதை மறுக்கவே முடியல. அண்ணா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உங்களுக்கு தெரிய வேண்டிய உண்மை அத. அந்த ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல இருந்து நான் ₹1 கூட ஆக்சுவலா இல்ல ரிஷி. இத பத்தி நாம இதுக்கப்புறம் பேசவே கூடாது. இத பாரு ரிஷி, நடந்த எல்லா விஷயத்தையும் தயவு செஞ்சு மறந்துற. நீ வீட்டுக்கு திரும்ப வந்துட்ட. எங்களுக்கு எல்லா சந்தோஷமும் கிடைச்சிடுச்சு. உண்மையா சொல்றேன் ரிஷி, நம்ம நிஜமா நித்யாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். திரும்பவும் அவ நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சிருக்கா. உண்மையா சொல்லணும்னா நித்யாவோட இந்த உதவியை என்னால வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாது. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க மாமா? உங்களுக்கு நான் என்ன உதவி செஞ்சேன்? ரிஷி மாமா இந்த குடும்பத்துல ஒருத்தர் இல்லையா? நான் ஒன்னு சொல்லவா? நேரத்தையும் சூழ்நிலையும் பார்த்து சில பேர் மாறிடுறாங்க. ஆனா எல்லாரும் மாறுறதில்ல. நீ என்ன சொல்ல வர நித்யா? நேரத்தோடு சேர்ந்து இந்த வீட்ல உள்ளவங்களும் மாறிட்டாங்களா? எனக்கு தெரியாது. இந்த வீட்ல இருக்கிறவங்க தானா மாறினாங்களா இல்ல சில பேர் மாத்திட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா உண்மை இதுதான்க்கா. இந்த வீட்ல முன்னாடி மாதிரி எதுவும் இல்ல. இங்க பாரு நித்யா, இந்த வீட்ல இருக்கிறவங்க மாறிட்டாங்களா இல்லையாங்கிறத பத்தி எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும்.
இந்த வீட்டில் இப்போ நான் இருக்கேன்னா அதுக்கு காரணம் நித்யா தான். ஆமா, ஆமா நித்யா, உன்னாலதான் நான் இங்க இருக்கேன். தேங்க்யூ சோ மச் நித்யா. வைஷு, இங்க சிச்சுவேஷன் மாறிடுச்சு டார்லிங். நித்யா உன்னோட பைத்தியக்கார புருஷனை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா. இவங்க 2 பேரும் ஏதாவது பிளான் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. பட் யூ டோன்ட் வரி, நான் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவேன். ஆனா கூடிய சீக்கிரத்திலேயே இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள நான் கொண்டு வந்துருவேன் வைஷாலி. ஆனா அது வரைக்கும் நீ எனக்கு கால் பண்ணவே கூடாது. ஏன்னா நான் இப்பவே என் போன்ல இருக்கிற எல்லா ஆதாரத்தையும் முழுசா உடனே அடிக்க போறேன். அடுத்த வாரம் உனக்கு 2 குட் நியூஸ் கிடைக்க போகுது. ஒன்னு என்னுடைய புதிய நம்பர், இன்னொன்னு ஒரு பெரிய குட் நியூஸ சொல்ல போறேன். அது வரைக்கும் மிஸ் மீ டார்லிங், லவ் யூ டார்லிங், பாய். தேவயானி, இப்போவாது நீ நம்புறல்ல, நித்யாவுக்கு இந்த குடும்பத்துல இதுக்கு முன்னாடி எவ்வளவு அக்கறை இருந்ததோ அதே அக்கறை தான் இப்பவும் இருக்கு. எனக்கும் தெரியுங்க, நித்யாவுக்கு நல்ல குணங்கள் முன்னாடியே இருந்துச்சு, இப்பவும் அவளுக்கு இருக்குன்னு. ஆனா என்னமோ தெரியல, இப்பெல்லாம் கொஞ்ச நாளா அவ ரொம்ப தப்பா நடந்துக்கிறாங்க. அவளோட இந்த நடவடிக்கை என்னால தாங்கிக்க முடியல. நான் எவ்வளவோ அதையெல்லாம் பொறுத்துக்க முயற்சி பண்றேன். ஆனா என்னால யாருக்கிட்டதான் கெட்டது இல்லை சொல்லு. சில நேரத்துல சில பேர் கெட்டவங்களா இருக்க மாட்டாங்க, ஆனா கட்டாயத்துல மாட்டிட்டு இருந்திருப்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம நித்யா இன்னைக்கு என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம யார்கிட்டயுமே சொல்லாம டாக்டரை பாக்குறதுக்கு அவ தனியா போயிருக்கா. ரொம்ப நேரம் வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லை. நான் நித்யா கிட்ட பல முறை சொல்லியிருக்கேன், நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடு, ஒழுங்கா உடம்ப பாத்துக்கோன்னு. வயித்துல இருக்கிற குழந்தைக்காகவாவது கவனமா உடம்ப பாத்துக்கோன்னு சொல்லியிருக்கேன். ஆனா அவ நான் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா. அந்த ஆகாஷ் கிட்ட நம்ம நித்யா கொஞ்சம் கூட மரியாதையா நடந்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அவ பண்றது சரியில்லை. கல்யாணமாக இத்தனை மாசம் ஆகுது, ஆனா நித்யா இன்னும் ஆகாஷ தன்னோட புருஷனா மனசார ஏத்துக்கவே இல்லைங்க. ஒருவேளை ஆகாஷ் ஏதாவது சொன்னானா கூட நித்யா கோவத்துல தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்றா. போதுங்க, என்னால இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க முடியல. தேவயானி, நீ எப்பவாவது நித்யா எதுக்காக இந்த ஆகாஷ் கிட்ட இப்படி நடந்துக்கிறான்னு யோசிச்சு பார்த்திருக்கியா? உலகத்துல காரணம் இல்லாம எதுவும் நடக்காது. ஒரு ஆக்ஷன் நடந்ததுன்னா தான் அதனுடைய ரியாக்ஷனும் நடக்கும். அப்படி ஆகாஷ் என்னதான் பண்ணிட்டாங்கிறதுக்காக நித்யா இந்த மாதிரி ரியாக்ட் பண்றான்னு நீங்க சொல்றீங்க? என்னால இந்த கேள்வி அவகிட்ட கேட்க முடியாது. ஆனா நீ கேட்கலாம். உன்னை அவளுடைய அம்மாவா நினைச்சு உண்மையை சொல்லலாம் இல்ல? ஆனா எனக்கு என்னமோ உங்ககிட்ட உண்மையை சொல்லுவான்னு தோணல. ஏன்னா ஆகாஷ் அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவளுடைய நம்பிக்கையை நீங்க ஏன் அவளோட கல்யாணத்தை பத்தி இப்படி நம்பிக்கை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் என்ன நித்யாவுக்கு எதிரியாங்க? நான் வேணும்னு ஆகாஷ் கூட கல்யாணத்தை பண்ணி வச்சேன். அதெல்லாம் இல்ல தேவயானி. இங்க விஷயம் என்னன்னா, இந்த கல்யாணத்துல நித்யா சந்தோஷமா இருக்காளா இல்லையாங்கிறது தான். இதை தெரிஞ்சுக்க. எனக்கு அவ சந்தோஷமா இருக்காளான்னு தெரியல. சில பேர் தன்னோட சந்தோஷத்துல கூட கஷ்டத்தையே தான் தேடுவாங்க. அதுக்கெல்லாம் என்னால என்ன பண்ண முடியும்? நித்யாவோட வாழ்க்கையை நான் அழகாக்கணும்னு நினைச்சேங்க. ஆனா அவளே அவ வாழ்க்கையை அழிச்சுக்கும் போது அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இங்க பாரு தேவயானி, உன்னுடைய கண்ணோட்டத்துல பார்க்கும்போது நித்யாவுக்கு நீ நல்லதுதான் செஞ்சிருக்கிற. ஆனா இப்ப நித்யாவுடைய கண்ணோட்டம் என்னங்கிறத சரி, அவளுடைய கண்ணோட்டத்தை விட இந்த கல்யாண வாழ்க்கையை அவதானே வாழ்ந்துட்டு இருக்கா.
வந்துட்டியா நீ? ரிஷியை நீ எங்க பார்த்த? நான் தான் சொன்னேனே, கோவில்ல பார்த்தேன்னு. ஆனா நீ டாக்டரை பக்கம் தானே போன, அப்புறம் கோயிலுக்கு எப்படி போன? கடவுள் தான் என்ன அங்க அனுப்பி வச்சாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? கடவுளால முடியாததுன்னு எதுவும் இல்லை. அவங்க தான் என்ன அங்க வர வச்சாங்க. ரிஷி மாமாவை என்ன அங்க பார்க்க வச்சாங்க. ஏன்? உனக்கு என்ன தோணுச்சு? நீ நினைக்கிறது மட்டும்தான் நடக்கணுமா? என்ன நித்யா, இன்னைக்கு நீ ரொம்ப அதிகமாவே பேசுற. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என் மனசுல என்ன இருந்தா என்ன ஆகாஷ்? ஒரு விஷயம் சொல்லவா? இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல இருக்கிறவங்களெல்லாம் உன் கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கலாம் நீ. ஆனா இதுக்கப்புறம் உன்னால எதுவும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது. பார்க்கலாம் நித்யா, நான் இந்த மாதிரி மகாபாரதத்தை நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஆனா இந்த விளையாட்டுக்கு நீ ரொம்ப புதுசு. எனக்கு தெரியும். ஆனா ஒரு விஷயம், ராவணன், துரியோதனன் அண்ட் சகுனி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கவே முடியல. யுத்தம் எதுவா இருந்தாலும் சரி, ஆரம்பத்துல எப்பவும் கெட்டதுதான் ஜெயிக்கும். ஆனா கடைசியில எப்பவும் வெற்றி நல்லது பக்கம் தான் இருக்கும். என்ன நித்யா, ஒரு நாள் தான் உன்னை தனியா வெளியே விட்டேன், அதுக்குள்ள உன்னோட ஆட்டிடியூடே மாறிடுச்சு. ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோ, இது ஒண்ணு ராமாயணம் மகாபாரதம் காலம் கிடையாது. இங்க நம்ம என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அதை மட்டும்தான் மத்தவங்க எல்லாரும் நம்புவாங்க. புரியுதா உனக்கு? எது சரி எது தப்புன்னு யாருமே யோசிக்க மாட்டாங்க. புரிஞ்சுதா? நீ தான் இப்படி எல்லாம் யோசிக்கணும் ஆகாஷ். Of course நான் தான் இப்படி யோசிக்கிறேன். நீயும் என்னோட யோசனையை கிராஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணாத. இல்லைன்னா நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற உன் வாயோட நாக்க தான் முதல்ல கட் பண்ணி எடுப்பேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பேப்பரை விடு, டீ குடி. நான் உனக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு சீக்கிரமா கிளம்பி, இல்லைன்னா இன்னைக்கும் லேட் ஆயிடும். சொல்றது புரியுதா? ஆஃபீஸ்க்கு எந்த இடியட் போனா? என்ன சொல்ற? நீ இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போகலையா? இல்லையே, இன்னைக்கு ஃபுல் டே நான் உன் கூட தான் இருக்க போறேன். ஆனா மார்னிங் இப்பதான் ஆயிருக்கு. ஸோ உன் கூட இருந்தா எனக்கு டைம் போறதே தெரிய மாட்டேங்குது. ஒரு நாளே எனக்கு 2 minutes மாதிரி. பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, நல்ல விஷயங்கள் எப்பவுமே போறதே தெரியாது. சரி, நான் போய் ரெடி ஆகவா? எதுக்கா இப்படி எல்லாம் கேட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் போய் ரெடி ஆகு. இன்னைக்கு நம்ம ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. சீக்கிரம் போ. ஓகே. பை தி வே, இதுக்கப்புறமாவது என் கூட தனியா வெளியே போக உனக்கு பயம் இருக்காதுல்ல? முன்னாடியே நான் பயப்படலையே. லாயர், உனக்கு ஞாபகம் இல்லையா? உன் கூட படோதரா போக நான் எவ்வளவு அடம் பிடிக்க வேண்டி இருந்தது. நீ என்ன உன் கூட கூட்டிட்டு போக ரெடியாவே இல்ல. என்னை பார்த்து ரொம்ப பயந்துட்டு இருந்த கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்பயா? சரி, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். இரு, டீ குடிச்சிட்டு போ. நான் டீ குடிக்கவா? இப்பதானே சொன்னேன் எதுக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்க, சீக்கிரம் போய் ரெடி ஆகுன்னு. இப்போ டீ குடிக்க சொல்ற? என்னோட டீயை நீயே குடி, நான் போய் ரெடி ஆக. குட் மார்னிங் மாமா. நித்யா, குட் மார்னிங். வா. டீ மாமா. தேங்க் யூ so much நித்யா. டீ எப்படி இருக்கு? வழக்கமா நீ குடுக்கிற மாதிரி சூப்பரா இருக்கு. ஒன்னு சொல்லட்டுமா நித்யா?
நான் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் நீ கொடுக்குற இந்த டீயை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். நித்யா, உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு இருந்த, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே, பண்ணுவியா? சொல்லுங்க மாமா. ப்ளீஸ் உட்கார. உன்னால ஆகாஷோட போனை என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க முடியுமா? அது என்னன்னா, எந்த ஒரு டிரான்சாக்ஷன் நடந்தாலும் பேங்க்ல இருந்து கன்ஃபர்மேஷனுக்காக கண்டிப்பா மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வரும். நித்யா, கடையோட ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல இருந்து பணம் காணாம போச்சுல, அது போன் பேங்கிங் மூலமா தான் நடந்திருக்கு. இப்போ உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுது மாமா. நான் ஆகாஷோட போனை கண்டிப்பா எடுத்துட்டு வரேன். நான் அதுக்காக வேண்டிக்கிறேன் மாமா. நீங்க நினைக்கிறது உண்மையா இருக்கணும்னு. எப்படியாவது அந்த ஆதாரம் என் கைக்கு வந்தாகணும். அது வரைக்கும் நான் சும்மா இருக்க போறதில்ல. டீயை குடிங்க. உனக்கு என்னாச்சு? உனக்கு உடம்பு சரியில்லையா? என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல நதாஷா. எனக்கு ஏதோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி இருக்கு. சார், நீ ஏன் கூட தான் இருக்க? உனக்கு ஒன்னும் ஆகல, என்ன பாரு. இங்க ஆக்சிடென்ட் எல்லாம் எதுவும் நடக்கல. சார், உனக்கு என்னாச்சு? சார், சார். அமர்,
பக்கத்திலே எங்கேயோ நீங்க இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அமர். ஆகாஷோட ஃபோன். அவன் குளிக்க போயிருக்கான். அவன் வரதுக்கு முன்னாடி என்ன மெசேஜஸ் அண்ட் நம்பர்ஸ்லாம் பார்க்கணுமோ பாருங்க. நித்யா